வணக்கம். இஸ்லாமிய முர்கபா முர்கபா ஷுஃபி மெடிடேஷன் 3வது பாகம். இதற்கு முன்னால் போட்ட 2 வீடியோக்களையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா போன்ல பேசுறாங்க, நீங்க எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் அன்னெசரிலி. ஓகே, அதாவது 3வது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதங்கள் வேற வேற. இந்து மதம், கிறிஸ்து மதம், இஸ்லாமிய மதம், ஜெயின மதம், புத்த மதம், அப்படி நிறைய மதங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே எல்லா மதத்துல இருக்கிற ஜனங்க எடுத்துக்கிற காத்து ஒண்ணுதான். இந்து மதத்துக்கு வேற காத்து, இஸ்லாமிய மதத்துக்கு வேற காத்து, கிறிஸ்து மதத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு வேற காத்து அப்படின்னு இல்லை. பாருங்க எவ்வளவு குஷியா இருந்ததுன்னா, எல்லா மதத்திலையும் ஒரு சப்ஜெக்ட காமனா எல்லாருமே ஒரே மாதிரி டீல் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராண சக்தி, நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க, காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க, அந்த பிராண சக்தி ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெறும் ஆக்சிஜன் மாத்திரம் இல்ல, டிவைன் பவர், ஸ்பிரிட், பிராணம், உயிர், அது ஆகாயத்துல இருக்கு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த இஸ்லாமிய மதத்துல இந்த 3வது லெவல் முர்கபா மெடிடேஷன்ல சுவாசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கடவுள் படைப்பினால் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் நிறைய வஸ்துக்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராண சக்தி. இந்த பிராண சக்தியே கரெக்டா ரெகுலேட் பண்ணி உங்கள் உடலில் என்ன எனர்ஜின்னு சொல்றோம் அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கடவுளை நீங்க அடையிறது சந்தேகமே இல்லை. நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் யோசிக்க முடியும், ஆரோக்கியமான விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால் இந்த பிராண சக்திக்கு இந்த 3வது லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண சக்தியை நீங்க எடுத்துக்கிறப்ப எல்லோரையும் மன்னிக்கும் குணத்தை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கணும். எல்லோரையும் மன்னிக்கும் ஒரு குணத்தை எனக்கு அருள வேண்டும். என்னுள் பவித்திரமான இந்த பிராணசக்தி உள்ள போறப்ப நான் நல்லவனாகணும். 2 இருக்கு. ஒண்ணு மன்னிக்கிறது, இன்னொன்னு நல்ல ஆகுது. இது 2யும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க காத்தை இழுக்கிறப்ப விடுறப்ப நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கணும். So this is the basic thing in 3rd level. நீங்க சாதாரணமா நீலிங் போஸ்டர் அப்படின்னு சொல்றோம். நம்ம இதுல யோகாசனத்துல வஜ்ராசனம் சொல்றோம் இல்லையா, அந்த வஜ்ராசனத்தை போட்டு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா பத்மாசனம், லோட்டஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு காத்து உள்ள போறது வெளியே வருது, காத்து உள்ள போறது வெளியே வருது, அதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு காத்து உள்ள போது வெளியே வருது, காத்து உள்ள போது வெளியே வருது, அதை அப்சர்வ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு காத்து உள்ள போறப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். என்ன? எனக்கு எல்லோரையும் மன்னிக்கும் குணத்தை கொடு, நான் நல்லவனாகும் வகையில் எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடு, நான் நல்லவனாக வேண்டும். இதுதான் பேஸ் இந்த பிரீத் மெடிடேஷன் லெவல் 3ல. பிரீத்திங் பண்றப்ப இதை 2த்தையும் நீங்க பாருங்க. நான் நல்லவனா, என்கிட்ட நல்ல மனசு இருந்து நான் நல்லவாயிட்டேன்னா
உலகத்துல இருக்கிறதையெல்லாம் நான் நல்லதா பார்ப்பேன். உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் நான் நல்லவங்களா பார்ப்பேன். நானே சரியில்லைன்னா நான் எப்படி எல்லாரையும் நல்லவனா பார்ப்பேன்? பாருங்க, இந்த சுஃபி மெடிடேஷன் இந்த பெரியவங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு அர்த்தமா பண்ணிருக்காங்க பாருங்க. நம்மளை நாம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நீங்க என்ன உயிரை எடுத்துக்கிறீங்க, அந்த உயிர்ல இருந்தே நீங்க சேஞ்ச் ஆகணும். அந்த உயிரோட்டம் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, அந்த உயிரோட்டத்திலேயே நீங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சுங்களா? ரைட். இது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண பின்னாடி மெடிடேஷனுக்கு நீங்க தயாராகணும். 3வது லெவல் மெடிடேஷன். 3வது லெவல் மெடிடேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே மெடிடேஷனுக்கு நீங்க உட்கார்றப்ப உங்களுடைய உடல் ரொம்ப கிளீனா இருக்கணும். ஒன்றா குளிச்சிருக்கணும். குளிச்சு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நீங்க அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி கை கால் முகம் இதெல்லாத்தையும் நல்லா சோப்பு போட்டு கழுவி நீட்டா கிளீனா வச்சுக்கணும். எஸ்பெஷலி 2 கை, முகம் ரொம்ப கிளீனா இருக்கணும். நீங்க தியானத்துக்கு உட்கார்ற இடம் வெளிச்சம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன தியானத்துக்கு உட்காடுறீங்க அந்த இடம் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணுங்க, செகண்ட் லெவல் பண்ணுங்க, தேர்ட் லெவல் பண்ணுங்க, ஃபோர்த் லெவல் பண்ணுங்க, ஃபிஃப்த் லெவல் பண்ணுங்க. இருட்டா இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன ஒரு லேம்பை வச்சுக்கலாமே தவிர லைட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் தியானம் பண்ணக்கூடாது. ரொம்ப டிம்மா இருக்கணும், டார்க்கா இருக்கணும். இது இம்பார்ட்டன்ட். அப்புறமா நீங்க தியானம் பண்ற இடத்துல குர்ஆனுக்கு சம்பந்தப்பட்ட போதனைகள் என்ன இருக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்ட கேசட்டுகள் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கிட்டு கேட்கலாம், காதுல கேட்கலாம். இல்லைன்னா உங்க இஸ்லாமிய மதத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரேயருக்கு சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன், வேணுங்கிறது இல்லை, உங்க ஆப்ஷன். ஏன்னா நீங்க பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பிரீத்ல ஜாஸ்தி ஆயிடும், பாட்டுல வேண்டியது இல்லை. ஆச்சுங்களா? ரைட். இது இந்த லாஸ்ட் இது சொன்ன மாதிரியே நாக்க இந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு கெட்டியான போர்ஷன் இருக்கு. மூடிக்கிட்டு நார்மல் பிரீத் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு ஒன்னா வஜ்ராசனத்தை உட்காரணும், இல்லை பத்மாசனத்தை உட்காரணும். உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நாக்கை மேலே வச்சுக்கிட்டு பிரீத்திங் பார்க்கணும். பிரீத்திங் ஜாஸ்தி பண்ணக்கூடாது, பிரீத்திங் ஜாஸ்தி பண்ணக்கூடாது. அப்புறமா இது இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும். இந்த நம்ம உடல் உறுப்புகள், நம்ம உடல் என்ன கடவுள் கொடுத்திருக்கிறார், இது ஆகாயத்தில் இருக்கிற சக்தி, கடவுள் படைத்திருக்கும் சக்தியை வெறும் மூக்கில மாத்திரம் இல்லை, உடம்புல இருக்கிற நிறைய பார்ட்டுங்க எல்லாம் அதை இழுக்கிற மாதிரி கடவுள் உங்களுக்கு உங்க உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார். அதுல சில மாதிரி சில முத்திரைகள்னு சொல்றோம், இப்படி முத்திரைகள்னு சொல்றோம். இந்த விரல்கள் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணி தொட்டீங்கன்னா இந்த பிராண சக்தி இழுக்கிறது விடுறது இது சேஞ்ச் ஆகும். இதை லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் சிஸ்டம் சொல்றோம், முத்திரைகள் அப்படின்னு. இந்த மாதிரி கையை வச்சுக்கணும். இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இப்படி தொடை மேலே வச்சுக்கணும், தொடை மேலே வச்சுக்கணும். முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும், பெண்டு பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது, டைட்டா இருக்கக்கூடாது உடம்பு. மனசுல எந்த விதமான கவலைகள் யோசனைகள் ஏதாவது இருந்ததுன்னா மூட்டை கட்டி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல வச்சிருங்க. எந்த விதமான யோசனை எடுக்கக்கூடாது. நீங்க தியானம் பண்றப்ப அதனாலதான் உயிரோட்டத்தை பார்க்க சொல்றது. நீங்க இந்த சுவாசத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு கூல் ஆயிடும். பொண்டாட்டி கூட சண்டை போட்டு தியானம் பண்ணக்கூடாது. வீட்டுல கலாட்டா பண்ணிட்டு தியானம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னா பண்ணா காமாயிடுது மனசு. ஆனா தியானத்துல உன்னத மட்டத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி சண்டை போடுறப்ப கலாட்டா பண்றப்ப கோபம் வர்றப்ப நீங்க தியானத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னா மனசு சமாதானம் ஆகுமே தவிர தியான உன்னத நிலைக்கு போறது கஷ்டம். தியான உன்னத நிலைக்கு போகணும்னா மனசு சமாதானமா இருக்கிறப்பதான் நீங்க தியானத்துக்கு உட்காரணும். அதனால தியானத்துக்கு உட்காரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறங்கிறப்பவே நீங்க தயார் பண்ணிக்கணும் உங்க மனசை. எந்த விதமான கலாட்டா பண்ணக்கூடாது. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர டைம்ல ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டுலாம் வரக்கூடாது. கூலா வரணும். நீங்க சாயங்காலம் பண்றீங்க, காத்தால பண்றீங்க, மத்தியானம் பண்றீங்க, எந்த நேரத்துல பண்றீங்க அதுக்கு 1 hour 2 hours பிஃபோர் உங்க மனசை நீங்க டியூன் அப் பண்ணி காமா பண்ணிக்கணும். ஆச்சுங்களா? ரைட். சரி, இப்ப இந்த மாதிரி முத்திரை போட்டுக்கிட்டீங்க, ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கீங்க.
வஜ்ராசனம் இல்லைன்னா பத்மாசனத்தை உட்காந்துருக்கீங்க, கண்ணு மூடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உயிரோட்டம் காத்து போகுது, உள்ள போகுது வெளியே வருது, உள்ள போகுது வெளியே வருது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமா கை இந்த மாதிரி முத்திரை போட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு தொடை மேல வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா. காத்த உள்ள இழுக்கிறப்ப ஆகாயத்தில் இருக்கிற பவித்திரமான எனர்ஜி, கடவுள் கொடுத்த எனர்ஜி, சக்தி, பிராணன் என் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹூ அல்லா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கணும். காத்த இழுக்கிறப்ப ஹூ அல்லா அப்படின்னு சொல்லிக்கணும் மனசுக்குள்ள. காத்த உடறப்ப ஹூ அப்படின்னு சொல்லணும். காத்த உள்ள இழுக்கிறப்ப ஹூ அல்லான்னு சொல்லணும். காத்த வெளியே விடுறப்ப ஹூன்னு சொல்லணும். காத்து உள்ள போறப்ப பவித்திரமான எனர்ஜி போது, மன்னிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்க வேண்டும், நான் நல்லவனாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். காத்த வெளியே விடுறப்ப உடலில் இருக்கும் நச்சு பொருட்கள், கெட்ட பொருட்கள், வேண்டாத பொருட்கள் கருமையாக, கருமை நிறத்துடன் என்னுடைய வாய் வழியாக வெளியே வருகிறது. வாயில ஒண்ணு காத்து. நீங்க காத்தை இழுக்கிறப்ப மூக்கில் இழுத்துக்கிட்டு காத்தை விடுறப்ப வாயில விடணும். லெவல் 3 காத்த மூக்கில் இழுக்கணும், வாயில விடணும். மூக்கில் இழுக்கிறப்ப வெண்மையான நிறத்துல இந்த மெர்க்குரி லேம்ப், வெண்மையான மெர்க்குரி லேம்ப் போட்டிருந்தா எவ்வளவு பளிச்சுன்னு பவர் வருது. அந்த மாதிரி பவர் என்னுடைய மூக்கின் வழியாக உள்ளே போகுது. உள்ளே போறப்ப எனக்கு எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்க வேண்டும், நான் நல்லவன் ஆக வேண்டும், ஹூ அல்லா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காத்தை இழுங்க. காத்தை விடுறப்ப மூக்கில் விடக்கூடாது, நிதானமா விடணும், ஜோரா விடக்கூடாது. காத்தை விடுறப்ப ஹூன்னு சொல்லணும் மனசுக்குள்ள. சைமுல்டேனியஸா என்னுடைய உடலில் இருக்கும் நச்சு பொருட்கள், கெட்ட எண்ணங்கள், துர்குணங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு கருப்பான நேரத்துல அப்படின்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் இது. கடவுளின் பெயர்கள் எவ்வளவு இருக்கு? 99 பேர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பேரை, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெயர் என்ன பேர் தெரிஞ்சிருக்கு? 99 பெயர்கள் இருக்கு இல்லையா? அந்த பெயரை தியானம் முடிஞ்ச உடனே ரிப்பீட் பண்ணணும். இது லெவல் 3. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா தயவு பண்ணி ஃபோன் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.